கேள்விப்பட்டதையெல்லாம் பரப்புகிறவன் பொய்யன் என்பதற்கு போதுமான சான்று. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, குறித்த ஒயிட் மாஸ்க் ஏரியாவில் எல்லாமே எரிஞ்சிருக்கு, ஒயிட் மாஸ்க் மாத்திரம் எரியலைங்கிறத வச்சுக்கிட்டு இதையெல்லாம் சொல்லி நீங்க இஸ்லாம் உண்மை என்று சொல்லி பேச போனீங்கன்னா சிரிச்சிட்டு போயிடுவாங்க. 304 பள்ளி வாயில்களில் பல பள்ளி வாயில் எரிந்து இருக்கிறது. அப்படி என்றால் அந்த இடத்துல எல்லாம் அல்லாஹ்வுடைய பவர் இல்லையா என்கிற கேள்வி வருமா இல்லையா? ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய புனித மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ளேயே யூதர்கள் என்ன மாதிரி அநியாயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிறது தெரியும். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம்? காசாவில் 2000க்கும் மேற்பட்ட பள்ளிகளை அழிச்சு விட்டாங்களே, அப்போ என்ன சொல்கிறது? அப்போ அல்லாஹ்வுடைய பவர் இல்லைன்னு சொல்ல போகிறோமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விவகாரம் தொடர்பான செய்தியைத்தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அது என்ன செய்தி என்று சொன்னால், நமக்கு தெரியும், கடந்த 6 நாட்களுக்கு மேலாக அமெரிக்காவினுடைய கலிஃபோர்னியா மாநிலம், ஹாலிவுட்டின் பிறப்பிடம் என்று சொல்லக்கூடிய பகுதிகளில் முழுவதுமாக கட்டுக்கடங்காத தீ பரவி கொண்டிருக்கிறது. காட்டு தீ பரவி கொண்டிருக்கிறது. உலகத்திலேயே நாங்கள் தான் பெரிய வல்லரசு, எங்ககிட்ட இல்லாத ஆயுதம் கிடையாது, எங்ககிட்ட இல்லாத பவர் கிடையாது, எங்களை விட உலகத்தில் யாரும் கிடையாது என்றெல்லாம் மாறுதட்டி கொண்டிருந்த அமெரிக்காவால் 6 நாட்களாக அந்த தீயை அணைக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் கலிஃபோர்னியா காட்டு தீயினுடைய விவரங்கள் என்ன என்பதை தனியான ஒரு வீடியோவாக நம்ம போட்டுக்கிறோம். பார்க்காதவர்கள் அதில் பார்த்து கொள்ளலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற மற்றொரு முக்கியமான பகுதி என்னென்னு சொன்னால், இந்த கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதிகளில் ஒரு பள்ளி வாயல், ஒயிட் ஹவுஸ் எனப்படக்கூடிய ஒரு பள்ளி வாயல், அந்த பள்ளி வாயல் இறைவனால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. பவர் ஆஃப் அல்லாஹ் என்று சொல்லி, அல்லாஹ்வினுடைய சக்தியை பார்த்தீங்களா, எல்லாமே அழிஞ்சிருக்குது, அந்த பள்ளி மட்டும் பாதுகாக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக பரப்பப்படுது. அதை ஒட்டி நிறைய வீடியோக்களும் பரப்பப்படுகிற காட்சிகள் நம்ம பார்க்க முடியும். நூற்றுக்கணக்கான சகோதரர்கள் நமக்கே அதை அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அனுப்பி இது என்னன்னு கேட்குற பல பேர் இருக்கிறாங்க. பார்த்தீங்களா அல்லாஹ்வுடைய பவர் என்று சொல்லக்கூடிய பல பேரும் இருக்கிறார்கள். முதலாவது விவகாரம் என்னென்னா, இதில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். இந்த ஒயிட் மாஸ்க் என்கிற லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கக்கூடிய பள்ளி வாயல் மற்ற எல்லா கட்டிடங்களும் அழிக்கப்பட்டு அது மட்டும் அழிக்கப்படவில்லை என்கிற நிலையில் அங்கே இருக்கக்கூடிய இமாம்கிட்ட போய் பேசினாங்களாம் அங்கே இருக்கக்கூடிய சில பேர். அதே நேரத்தில் இமாமோட பேசுகிற போது இமாம் சில விளக்கங்கள் அதுக்கு சொன்னதாகவும், குறிப்பாக இந்த தீ பரவுகிற நேரத்தில் அத்தனை பேருமே தொழுகையில் ஈடுபட்டதாகவும், மொத்தத்தில் இந்த தீ பரவி முடிஞ்சு எந்தவித பாதிப்பும் குறித்த பள்ளிவாசலுக்கு வரலைங்கிறத பார்த்ததோட இதுவரைக்கும் சுமார் 5000 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்றும் இந்த செய்திகள் ஒவ்வொரு வகையாக பரவிக்கிட்டு. சில நேரம் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குற போது 5000 50,000 மாறி இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. முதலாவது ஒரு விவரத்தை நம்ம அத்தனை பேரும் கவனத்தில் கொள்ளணும். எந்த ஒரு விவகாரம் இஸ்லாத்தின் பெயரால் பரப்பப்பட்டாலும் அது உண்மையிலேயே மார்க்கத்தினுடைய கண்ணோட்டம் என்ன, லாஜிக்கலி இது ஏற்றுக்கிற மாதிரி ஒன்று இருக்குதா அந்த விவகாரத்தில் என்பதையெல்லாம் நம்ம தேடி அறிஞ்சு பார்த்ததுக்கு பிறகு தான் அது உண்மையா பொய்யா என்றதற்கு பிறகு அதை பரப்புவதா இல்லையா என்று முடிவெடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கஃபாபில் மர்இ கதிபன் அய்யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ, கேள்விப்பட்டதையெல்லாம் பரப்புகிறவன் பொய்யன் என்பதற்கு போதுமான சான்று அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, குறித்த ஒயிட் மாஸ்க் ஏரியாவில் எல்லாமே எரிஞ்சிருக்கு, ஒயிட் மாஸ்க் மாத்திரம் எரியலைங்கிறத வச்சுக்கிட்டு பத்திரிகையாளர் அங்கே போனதாகவும் பல ஆச்சரியங்களை கண்டதாகவும் இப்படி பல கதைகள், இது எல்லாமே கதைகளாக சொல்லப்படுகிறதே தவிர எந்த ஒரு ஊர்ஜிதமான செய்தியும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மாஸ்க் பாதுகாக்கப்பட்டிருந்துச்சுன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் அது நல்லது தான்ங்கிற ஒரு பார்வை இருக்கணுமே தவிர, அதனால் மற்ற எல்லாம் சோதனைகள் பார்த்தீங்களா, அல்லாஹ்வுடைய பவரை பார்த்தீங்களா, பள்ளியை மட்டும் அல்லாஹ் காப்பாற்றிட்டானுங்கிற முடிவுக்கு நாம் வர முடியாது, வரவும் கூடாது. ஏன்னு சொன்னால், இதே லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இந்த தீயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் நிறைய மதத்தலங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட யூதர்களுடைய மதத்தலங்கள் தான் அதிகமாக அழிக்கப்பட்டிருக்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா 6 லட்சத்துக்கு மேற்பட்ட யூதர்கள் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதிகளில் மாத்திரம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ 6 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னா மிக அதிகமான மதத்தலங்கள் அவர்களுக்கு இருக்கும். கிறித்தவ தேவாலயங்கள் அங்கே இருந்திருக்கிறது. அதே போன்று கலிஃபோர்னியாவில் மட்டும் 2020 கணிப்பீட்டின்படி 304 பள்ளி வாயில்கள் இருக்கிறது. இப்படி இருக்கிற போது முழு கலிஃபோர்னியாவும் தற்போது தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒயிட் மாஸ்கை மட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்துட்டான், பவர் ஆஃப் அல்லாஹ் என்று சொல்லி பேசுவதில் எப்படியான ஒரு மார்க்க
நியாயம் இருக்க போகிறது என்பதைத்தான் நம்ம யோசிக்கணும். ஏன்னா 304 பள்ளி வாயில்களில் பல பள்ளி வாயில் எரிந்து இருக்கிறது. அப்படி என்றால் அந்த இடத்துலலாம் அல்லாஹ்வுடைய பவர் இல்லையா என்கிற கேள்வி வருமா இல்லையா? எனவே இந்த மாதிரி விவகாரங்கள் இறைவனுடைய அத்தாட்சிகளாகவோ அல்லது இறைவனுடைய பவரையோ தீர்மானிக்கிற ஒரு விவகாரம் இல்லைங்கிறத முதல்ல புரியணும். இதையெல்லாம் சொல்லி நீங்கள் இஸ்லாம் உண்மை என்று சொல்லி பேச போனீங்கன்னா சிரிச்சிட்டு போயிடுவாங்க. இஸ்லாத்தை உண்மைப்படுத்துறதுக்கு போய் நம்மளே அசிங்கப்படுத்துகிற ஒரு காரியமாயிரும். ஏன்னா நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, மீண்ட உருவத்தில் அல்லாஹ் என்று எழுதப்பட்டிருக்குது, சந்திரனில் அல்லாஹ் என்று எழுதப்பட்டிருக்கிறது, மரம் ருக்கு செய்து, மரம் அந்த பக்கம் சரிஞ்சு இருக்கும், அதை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் மரம் ருக்கு செய்து, இது மாதிரி காலாகாலமாக முன்னையெல்லாம் அங்கங்கே பேசிக்கிட்டு தெரிஞ்சது இப்போ வாட்ஸ்அப்பில் பரப்பிக்கிட்டு தெரியுறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த ஒயிட் மாஸ்க்குங்கிறது. குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 304 பள்ளி வாயில்கள் ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு பள்ளி வாயிலாக தற்போது பேசப்படக்கூடியதான் பசடேனா என்கிற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மஸ்ஜிது தக்வா. அந்த காட்சிகள் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இந்த மஸ்ஜிது தக்வா தற்போது மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏரியாவில் இருக்க 1990களுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு பள்ளி வாயில், அந்த பள்ளி வாயில் மொத்தமாக தீயிலே பொசுங்கி அழிந்திருக்கிறது. அது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. பள்ளி நிர்வாகத்திலே இருந்த 10 பேரில் ஒருவருடைய வீடு மொத்தமாக அழிந்திருக்கிறது. நிர்வாகிகள் கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் அந்த பள்ளியை மீள் கட்டுமானம் செய்வதற்கான வசூலிப்புகளில் ஈடுபடுறாங்க. இன்னைக்கு நம்ம தேடிக்கொண்டிருக்கும் போது இதுவரைக்கும் அவர்களுக்கு $1,00,000 அதிகமான தொகை கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த இடத்துல ஒயிட் மாஸ்கை அல்லாஹ் பாதுகாத்துட்டான், பவர் ஆஃப் அல்லாஹ் என்று சொல்றதா இருந்தால் மஸ்ஜிது தக்வாவை அல்லாஹு தாலா கைவிட்டுட்டானா? அப்போ இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய பவர் இல்லையா? மஸ்ஜிது தக்வா இருந்த இடம் தெரியாத அளவுக்கு அழிந்து போயிருக்கிறது. அவர்கள் கதறுகிறார்கள், ரமதானுடைய காலங்களில் நாங்கள் குடும்பமாக இங்கே வந்து தங்குவோம், தங்கித்தான் எங்களுடைய இபாதத்துக்களை எல்லாம் பண்ணுவோம், எங்களுடைய வீடுகளை நாங்கள் இழந்ததை விட மஸ்ஜிது தக்வாவை இழந்தது எங்களுக்கு தாங்க முடியாத கவலையை உண்டாக்குகிறது என்று சொல்லி அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க பேசுகிற காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு அஃபிஷியலாக வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த மாதிரியான விவகாரங்களை வச்சுக்கிட்டு அல்லாஹ்வினுடைய சக்தியை தீர்மானிப்பது என்பது மிக மிக தவறான காரியம். இஸ்லாம் நமக்கு அப்படியான எந்த வழிமுறையையும் கற்றுத்தரவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு பள்ளிவாயல் பாதுகாக்கப்படுவதால் அல்லாஹ்வுடைய பவரை பார்த்தீங்களா என்று சொல்றதா இருந்தால் பல பள்ளிவாயல்கள் அழிக்கப்படும் போது என்ன சொல்வது என்கிற ஒரு கேள்வி வந்துவிடும். ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய புனித மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ளேயே யூதர்கள் என்ன மாதிரி அநியாயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிறது தெரியும். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம்? காசாவில் 2000க்கும் மேற்பட்ட பள்ளிகளை அழிச்சுட்டாங்களே, அப்போ என்ன சொல்கிறது? அப்போ அல்லாஹ்வுடைய பவர் இல்லைன்னு சொல்ல போகிறோமா? எவனோ ஒருத்தன் சும்மா எழுதி போட்டு அதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வாய்ஸை கொடுத்து என்ன பண்ணுறான்னு கேட்டால் வீடியோவாக போட்டிருக்கிறான். இது நம்ம பரப்பிக்கிட்டு தெரிகிறோம்னா இதில் என்ன நியாயத்தை காண்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் சொல்லப்போனால் குர்ஆன் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடம் என்னென்னா, புனிதமிக்க மஸ்ஜிதுல் ஹரம் காபத்துல்லாவுக்கு மாத்திரம்தான் அல்லாஹு தாலா முழுமையான பாதுகாப்பை தந்திருக்கிறான். காபாவை பொறுத்தவரையில் மறுமை நாளுடைய அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், கால்கள் சிறுத்த ஒரு கூட்டத்தார், சின்ன கால்களை உடைய ஒரு கூட்டத்தார் காபத்துல்லாவை உடைப்பார்கள். இது மறுமை நாளுடைய அடையாளம். மறுமை நாள் வருகிற வரைக்கும் காபத்துல்லாவை யாரும் அழிக்க முடியாது என்கிற உத்தரவாதம் காபாவுக்கு இருக்கிறது. அதனால தான் அல்லாஹு தாலா யானை படையோடு ஆப்ரஹா அழிக்க வருகிற போது ஆப்ரஹாவினுடைய படையை அபாபில் பறவைகளை கொண்டு அழித்தான் என்கிற செய்தியை குர்ஆனுடைய மிக தெளிவான ஒரு அத்தாட்சியாக அல்லாஹு தாலா நமக்கு கற்றுத்தருகிறான். எனவே இந்த காபாவுக்குத்தான் இந்த உத்தரவாதமே தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய வேறு எந்த பள்ளி வாயில்களுக்கும் இந்த உத்தரவாதங்கள் இல்லை. காட்டு தீயில பல பள்ளி வாயில்கள் எரிந்திருக்கும் போது ஒரு பள்ளி மாத்திரம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதை வைத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்த்தீங்களா 5000 பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டான், இந்த மாதிரியான பொய்களை பரப்புவதை முதலில் நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆன் நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், காபாவை தவிர உள்ள மற்ற பள்ளி வாயில்கள் உடைக்கப்படலாம், அழிக்கப்படலாம், இப்படியான நிலைகள் வரலாம் என்று குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிறது. அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனுடைய 22வது அத்தியாயம் 40வது வசனத்தில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், எங்கள் இறைவன் அல்லாஹுவே என்று அவர்கள் கூறியதற்காகவே நியாயம் அவர்களுடைய இல்லங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். மனிதர்களில் ஒருவர் மூலம் மற்றவரை அல்லாஹு தஆலா தடுத்திருக்காவிட்டால் மடங்களும் ஆலயங்களும் வழிபாட்டு தலங்களும் அல்லாஹ்வின் பெயர் அதிகமாக துதிக்கப்படக்கூடிய பள்ளிவாசல்களும் இடிக்கப்பட்டிருக்கும். இது திருக்குர்ஆனுடைய வாக்காக இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே பள்ளிவாயல்கள் இடிக்கப்படுவது தாராளமாக நடக்கும், பள்ளிவாயல்கள் அழிக்கப்படுவது தாராளமாக நடக்கும். ஒரு பள்ளிவாயல் அழிக்கப்படவில்லை என்பதால் மாத்திரம்
இது அல்லாஹ்வினுடைய ஒரு அற்புதம் என்று வாதம் வைப்பதற்கு நாம் தலைப்படக்கூடாது என்பதையும் நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஒயிட் மாஸ்க் என்கிற சப்ஜெக்டை விட்டுருங்க. அதை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இஸ்லாம் உண்மை, இஸ்லாத்தை பார்த்தீங்களா என்று சொல்ல போனீங்கன்னா, இதே மாதிரி கலிஃபோர்னியா மாநிலத்தில், ஏன் லாஸ் ஏஞ்சல்ஸ்லேயே யூத மடாலயங்களும் தீயிலே எரியாத பகுதிகள் இருக்கிறது. அப்படி தீயோட சம்பந்தப்படாமல் எல்லா பகுதிகளும் எரிஞ்சு இருக்கிறது. சில மடாலயங்கள் எரியாமல் இருக்கிறது. அதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம். அந்த கட்டிட முறையாக இருக்கலாம், அல்லது வேறு வேறு காரணங்களாக இருக்கலாம். எனிவே எதுவாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. இதை வைத்துக்கொண்டு நாம் இப்படியான வாதங்களை வைக்கக்கூடாது என்பதைத்தான் இந்த இடத்திலே நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். வல்ல ரஹ்மான் நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் புரிந்து கொள்வானாக. நல்லவற்றை மாத்திரமே ஏற்றுக்கொண்டு உண்மையானவற்றை மாத்திரமே மற்றவர்களுக்கு பரப்பக்கூடியவர்களாக நம்மை நாமே மாற்றிக்கொள்வோமாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.